இன்னைக்கு நாம எக் பிரெட் பொடி மாஸ் தான் செய்ய போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 5 பிரெட்டும் 4 நாட்டு கோழி முட்டையும் எடுத்திருக்கேன். இப்ப அதுக்கு ஒரு பெரிய பவுல்ல முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்திக்கலாம். இது எல்லாமே நல்லா ஊத்தி முடிச்சதும் இதை ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நல்லா ஸ்பூன்னால அடிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட் போட்டு அதையும் நல்லா அடிச்சு விட்டுக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகாயில பாதி, ஒரு பச்சை மிளகாய், இவ்வளவையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு தோசை கல்லுல பட்டர் விட்டுட்டு அது எங்கும் நல்லா ஹீட் ஆகும்படி பண்ணி விடலாம். அதுக்கு அடுத்தது பிரெட் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு பொன்னிறமா பிரட்டி போட்டு அப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப இதை எல்லாமே பீஸ் பீஸா அழகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா ஒரு தோசை கல்லுல 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இப்ப இந்த நம்ம அடிச்சு வச்சிருக்கிற அந்த முட்டையில ஒவ்வொரு பீஸா பிரெட் பீஸை எடுத்து புரட்டி போட்டு அதை தோசை கல்லுல வச்சு நல்லா புரட்டி போட்டு பொன்னிறமா வேக வச்சு அப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் இந்த பொடி மாசு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். எல்லாமே கம்ப்ளீட்டா புரட்டி போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததா ஒரு எண்ணெய் சட்டியில ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். மிச்சம் உள்ள அந்த அடிச்சு வச்ச முட்டைய அப்படியே அதுல ஊத்திட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதையும் அந்த பொரிச்சு வச்ச பிரெட்டோட போட்டுக்கலாம். அடுத்ததா அதே எண்ணெய் சட்டியில 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அது ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு வதக்கி விடலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பாதி குடமிளகாயமும் போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததா திரும்ப ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நாம பொரிச்சு வச்ச அந்த பிரெட், அந்த முட்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பார்க்கலாம். இப்ப பாருங்க, வாவ், செம்மையா சூப்பரா இருக்கு. அந்த பிரெட்டோட லைட்டான அந்த இனிப்பு சுவை, இதுல உள்ள அந்த காரம், அந்த டேஸ்ட் எல்லாமே செம்மையா இருக்கு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.